ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் அபராதத்தை வசூலிக்க ஏதுவாக தீர்ப்பில் மாறுதல் செய்ய கோரிய கர்நாடக அரசின் மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது டெல்லி செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பில் கர்நாடக அரசு ஏன் சீராய்வு மனு தாக்கல் செய்தது? சொத்து குவிப்பு வழக்கு தீர்ப்பிலே உச்சநீதிமன்றம் நீதிபதி குன்ஹாவின் தீர்ப்பை உறுதி செய்திருந்தது. அது குற்றவாளிகள் 2, 3, 4 ஆகியோருக்கு மட்டும், அதாவது சசிகலா, இளவரசி மற்றும் சுதாகரன் ஆகியோருக்கு குமாரசாமியின் தீர்ப்பு தள்ளுபடி செய்யப்பட்டு குன்ஹாவின் தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டிருந்தது. A1, அதாவது முதல் குற்றவாளியாக இந்த வழக்கிலே பெயரிடப்பட்டிருந்த முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதா அவர்களுடைய பெயருக்கு எதிராக நீதிமன்றம் அவருக்கு எதிரான தண்டனை அபேட்டட் என்று சொல்லியிருந்தது. அதாவது அது நிறைவேற்றப்படலாகாது என்று சொல்லியிருந்தது. ஏனென்றால் தீர்ப்பு வரும் சமயத்திலே அவர் இவ்வுலகத்திலே இல்லை, மரணமடைந்து விட்டார். ஆகவே அவருக்கு எதிரான தண்டனை நிறைவேற்ற முடியாது என்பதற்காக அபேட்டட் என்ற வார்த்தையை பயன்படுத்தி சொல்லியிருந்தார்கள். கர்நாடக அரசு இந்த தண்டனையிலே 2 பகுதிகள் இருக்கின்றன. ஒரு பகுதி சிறை தண்டனை என்பது அது நிறைவேற்றப்படலாகாது, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அவருக்கு 100 கோடி ரூபாய் அபராதம் விதித்தும் குன்ஹா தீர்ப்பிலே சொல்லப்பட்டிருந்தது. அந்த 100 கோடி ரூபாய் அபராதத்தை நாங்கள் வசூலிக்க வேண்டும் என்றால் அந்த அபேட்டட் என்கிற வார்த்தையை மாற்ற வேண்டும். அதாவது நிறைவேற்றலாகாது என்கிற அந்த வார்த்தையை உச்சநீதிமன்றம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை தான் மறுசீராய்வு மனுவாக உச்சநீதிமன்றத்திலே கர்நாடக அரசு தாக்கல் செய்திருந்தது. அதை இன்று நீதிபதிகள் பினாக்கி சந்திரகோஷ் மற்றும் அமிதாவா ராய் பரிசீலனை செய்தார்கள். இந்த பரிசீலனை சேம்பர் என்று சொல்லப்படும் அவர்களுடைய அலுவலகத்திலே நடந்தது. இது போன்ற மறுசீராய்வு மனுக்கள் பெரும்பாலும் சேம்பர் ரெவ்யூ என்று சொல்லப்படும் அலுவலகத்திலேயே மறுபரிசீலனை செய்வதுதான் வழக்கம். அதன்படியே இன்று செய்யப்பட்டு இந்த கர்நாடக அரசின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. கர்நாடக அரசின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுவிட்ட காரணத்தால் இந்த வழக்கிலே 100 கோடி ரூபாய் அபராதத்தை ஒருவேளை கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தின் அனுமதி பெற்று வசூலிக்கலாம் என்றிருந்த சூழ்நிலை தற்போது மாறிவிட்டது. அதுபோல் எந்த விதமான அனுமதியும் கர்நாடக அரசுக்கு அனுமதிக்கப்படவில்லை. ஆகவே அவர்கள் இந்த 100 கோடி ரூபாய் வசூலிக்கலாம் என்ற எண்ணத்தை கைவிடக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. கணபதி, இப்போது கர்நாடக அரசுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன? இன்றைய நீதிமன்ற உத்தரவின் விவரங்களை கர்நாடக அரசு தற்போது பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறது. பொதுவாகவே உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு என்று வந்துவிட்ட பிறகு அதற்கு மேல்முறையீடு எதுவும் கிடையாது என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதனால்தான் பொதுவாக இது போன்ற மறுசீராய்வு மனுக்கள், திருத்த மனுக்கள் போன்றவற்றை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து விடுகிறது. ஒரு சில மனுக்கள் மட்டுமே, ஏதேனும் முக்கிய காரணங்கள் இருந்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த வழக்கிலே there is no merit என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அதாவது இந்த மறுபரிசீலனையை ஏற்றுக்கொள்வதற்கு எந்த விதமான சட்ட ரீதியான சரியான காரணமும் இல்லை என நீதிபதிகள் கருதுகிறார்கள். ஆகவே தான் இது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்நாடக அரசு தனது வழக்கறிஞர்களிடம் ஆலோசனை செய்து சட்ட ரீதியாக உத்தரவின் விவரங்களை படித்து அதன் பிறகு முடிவு செய்யும். ஆனால் இதன் பிறகு அதிக வாய்ப்புகள் எதுவும் இருப்பதாக உச்சநீதிமன்ற அதிகாரிகளோ அல்லது வழக்கறிஞர்களோ கருதவில்லை.